இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி பரிசுத்தர் 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 போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல வாசம் பண்ணுகிற ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை மனப்பூர்வமாய் முழு மனதோடு துதிக்க வேண்டும். பிதாவை நீர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு இன்னைக்கு 11:30 மணிக்கு நாங்கள் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரப்படி அனுப்புறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். வாசியுங்கள். 2 நாளாகும் புஸ்தகத்திலே 29வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகும் புஸ்தகம் 29வது அதிகாரம் 7, 8 வாசியுங்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனப்படி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் நம்முடைய குமார மனைவிகள் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். ஆமென். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் தேவனுக்கு கோபம் ஏற்படுவதற்குரிய காரியங்களை செய்த யூதரோடு கூட தேவன் பேசுகிறார். யூத ஜனங்களோடு பேசுகிறார். எருசலேமின் மக்களோடு பேசுகிறார். தேவன் எசேக்கியா ராஜாவை ஆட்சி காலத்திலே இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையின் வேதனைகள் இப்படி இருக்கிறதை இந்த ராஜா அறிந்து, இந்த ராஜா அந்த ஜனங்கள் இப்படி வேதனைப்பட என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற போது, இந்த ஜனங்கள் செய்த பெரிய ஒரு தவறு என்று சொன்னால் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க பலிகளை செலுத்தவில்லை. 1வது முதல் தவறு சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி என்று சொல்லும்போது ஒரு ஆடையோ மாடையோ முழுமையாய் பலி செலுத்தி அதை பலிப்பிடத்தில் வைத்து அது தேவனுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அதை தேவனுக்காக அங்கே அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். சர்வ அங்கத்தையும் முழுமையாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அங்கே ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. முதல் வசனத்திலே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஆண்டவருக்காக நீங்க ஒப்பு கொடுக்கணும், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பழைய பாட்டு காலத்திலே தேவனுக்காக அங்கே மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது. ஆடுகள் மாடுகள் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. அல்லது சர்வாங்க தகன பலியாய் முழுமையாய் பலி செலுத்தி அது அக்கினிலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். அப்படியாக சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு என்று செலுத்த வேண்டும். ஆனால் அன்றைக்கு இருந்த இந்த எசேக்கியா ராஜாவுக்கு முன்பதாக இருந்ததான ஆகமோஸ் என்கிற ராஜா அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், தேவனுக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துவதை நிறுத்தினான். முதலாவது சர்வாங்க தகன பலிகளை அவன் நிறுத்திவிட்டான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அங்கே சுகந்த தூப வர்க்கம் தூபம் காட்டாமலும் தேவனுக்கு தூபம் காட்டாமல் அங்கே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள்
தேவனுடைய சமூகத்திலே தூபமாய் இருக்கிறது. அப்போ பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாட்டிலே பாருங்கள், அங்கே தேவனுக்கு புத்தியுள்ள ஆராதனை என்ன? தங்களுடைய ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிப்பது. அப்படின்னா தன்னை கொன்று தேவனுக்காக வாழ்ந்து ஆராதனை செய்வது. அப்படின்னா தன்னுடைய சுபாவங்கள், மாமிசங்கள், தன்னுடைய சுயங்கள், தன்னுடைய நினைவுகள், தன்னுடைய தோற்றங்கள், தன்னுடைய பெருமை, ஆடம்பரங்கள், ஆணவங்கள், பணங்கள், பொருள், செல்வாக்குகளை வைத்துக்கொண்டு, பதவி, பட்டம், படிப்புகளை வைத்துக்கொண்டு தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஆராதனைகள் சர்வாங்க தகன பலி அல்ல. அந்த பலிகளை தேவன் புறக்கணிக்கிறார். உன்னை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். உன்னை பலிப்பிடத்தில் வச்சிடணும். பலிப்பிடத்தின் அக்கினி உன்னை சுட்டெரிக்கணும். அப்படியானால் நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்த பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும். அவர் இஷ்டம் போல பாவிக்க வேண்டும். அவர் பேசுகிறது தான் வெளிப்பட வேண்டும். அவர் யோசிக்கிறது வெளிப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அவருடைய நினைவுகள், அவருடைய பார்வை, அவருடைய செவி கொடுத்தல்கள், அவருடைய செயல்கள், என்னுடைய எல்லா அவயவங்களிலும் என் தேவனுக்கு மகிமை வர வேண்டும். என்னுடைய சகல அவயவங்களும் தேவனுக்கு பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய வேண்டும். என்னுடைய சர்வ அங்கமும் என் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். என் சிந்தனை, நினைவின் யோசனை, என்னுடைய பேச்சை, பார்வை, என்னுடைய நடத்தை, நடக்கை, என்னுடைய கைகள் முதலாய் சகலவற்றிலும் தேவனுக்கு மகிமை வரணும். சர்வாங்க தகன பலி. எசேக்கியா ராஜா ஆட்சி காலத்திலே பார்க்கிறார். இதுக்கு முன்பதாக சர்வாங்க தகன பலி செலுத்தியவர்களை காணவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நிலைமை வருவதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களை பரிசுத்தமான ஆராதனை கொடுத்திருந்தீர்கள்? உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி எங்கே ஜெபம் பண்ணினீர்கள்? உங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட்டதா? உங்களுடைய யோசனை எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருந்ததா? உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமா இருந்ததா? உங்களுடைய பேச்சு தேவனுக்கு பிரியமா இருந்ததா? நீ பார்க்கிறது தேவனுக்கு பிரியமா இருந்ததா? உன் கால்கள் விரைந்தோடின இடங்கள் தேவனுக்கு பிரியமான இடத்துல போய் நின்றதா? பாவம் செய்ய விரைந்தோடும் கால்கள் எத்தனை பேர்? ஊழியர்கள், தேவஜனங்கள் பாவத்தை செய்யும்படி வாகனத்தில் ஏறி விரைந்து ஓடினீர்கள். பாவம் செய்ய விரைந்தோடும் கால்கள் கரை இருக்கவில்லையா? உன் கைகள் கரைப்படவில்லையா? திருட்டுத்தனமும் வஞ்சகமும் தேவனுடைய ஆலயத்தை கொள்ளையடிக்கவில்லையா? தேவனுக்கு கொடுக்கவில்லை. உன் கரம் வஞ்சிக்கவில்லையா? உன்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஜெபித்தாயா? அசுத்தங்களை தொடவில்லையா? பாவத்தை தொடவில்லையா? யோசித்து பார். அதனால் தேவன் என்ன செய்தார்? அந்த ஜனங்களை தெரியுமா? அப்படி செய்ததினால் தேவன் என்ன செய்தாராம்? அந்த ஜனங்களை பார்த்து எசேக்கியா ராஜா சொல்லுகிற 8வது வசனத்திலே, கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேல் எருசலேமின் மேல் வந்தது. இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். நாட்டில் அப்படி இல்லையா? இன்னைக்கு இங்க கண் பார்க்கலையா? துயரம் கேட்கலையா? திகைப்பு வரலையா? ஒவ்வொரு நாளும் ஒரு திகைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு துயரம், ஒவ்வொரு நாளும் ஒரு பழிச்சொல்லாய் மாறவில்லையா? எங்கள் கண்கள் பார்க்கிறபடி தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தார்? ஆண்டவரை எங்களை ஏன் ஒப்பு கொடுத்தீங்க கேட்கிறீங்களா? சர்வாங்க தகன பலி. உன் வாழ்க்கையில் எப்படி நீ பரிசுத்தமாய் ஆராதனை செய்த? உன் சரீரத்தில் இருக்கிற ஆராதனை எப்படி? வஞ்சகத்தோடு, தந்திரத்தோடு, ஏமாற்றும்படி பேசி, திருட்டுத்தனமான உபதேசங்களை பண்ணி, மற்றவனை கோபமூட்டவும், மற்ற இடத்துல சூறையாட, பண சம்பாத்தியத்துக்காக, வருமானத்துக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக வயிற்றை நிரப்பும்படி வீடு வாசல்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழும்படியாக நீ செய்தாயோ? பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக ஜனங்களை தப்பாய் நடத்தினாயோ? யோசித்து பாருங்கள். தேவனுடைய ஆராதனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ரோமர் புஸ்தகம் 12:1-2 வாசித்து பாருங்கள். நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி செய்வதனால், உங்கள் மனம் புதிதாகிறதினால் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அப்பதான் தேவ சாயலே வரும் உங்களுக்கு. நீங்க சர்வாங்க பலியை அவங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பிரியமான பலியை ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்யற போதுதான் உங்கள் இருதயம் புதிதாகும். உங்கள் இருதயம் புதிதாக்குறதுனாலதான் நீங்க மறுரூபமாக்கப்படுவீங்க. மறுரூபனா
தேவ சாயல். பழைய மனுஷனை கடைத்துவிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இயேசுவை போல இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய முடியும், இயேசுவை போல பேச முடியும், இயேசுக்காக வைராக்கியமாக இருக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். பரிசுத்தம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம் நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருக்கும்படி நான் சகல ஜாதிகளிலிருந்து உங்களை எனக்காக என் ஜனமாய் வேறு பிரித்திருக்கிறேன். தேவ மனுஷனே, தேவ ஜனமே, பூமியில் இருக்க எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலே 2.5 கோடி 2,20,00,000 பேர் வாழுகிற இலங்கை தேசத்திலே உன்னை தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழும்படி வேறு பிரித்திருக்கிறாரே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலாமா? கூடாது. மனுஷனை அவனை விட்டு போன்னு சொல்லும் போது தேவன் மட்டும் இருப்பாரோ? தேவ பக்தி வேஷம் தரிக்கிற, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதளிக்கிற விட்டு விலகின்னு சொல்லி கர்த்தர் மனுஷனுக்கே சொல்லும் போது அந்த மனுஷனோட கர்த்தர் இருப்பாரோ? இருக்க மாட்டா. என்ன வரும்? வழி வருமா இல்லையா? தான் நாட்டுக்குள்ள நடக்கிறது. ராஜா சொல்லுகிறார், கடவுளுடைய கோபம் வர இது ஒரு காரணம். 2வது தூபம். நீங்க எவ்வளவு பேருடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமா ஜெபம் பண்ற ஆவியில நிறைந்து சுயநலத்துக்காக ஜெபம் பண்ண பழகிட்டோம். எனக்கு தாங்க என் வாழ்க்கை ஆசிரியம், குடும்பத்தை ஆசிரியங்க, எனக்கு வீடு கட்டணும், எனக்கு அது வாங்கணும், நான் பெரியவனாகணும், ஐஸ்வர்யவான் ஆகணும், எனக்கு பணம் இருக்கணும், நான் யார்கிட்ட கையேந்த கூடாது, யாருக்கு நான் இப்படி செய்யக்கூடாது, யாரும் கண்டிமையாக கூடாது, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு எனக்கு 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 என்று சொல்லி சம்பாதித்து சம்பாதித்து சேர்த்து கோட்டை கட்டி என் தேவைகளுக்காக ஜெபித்து பழகி போன என்னுடைய ஜெபத்தின் தூபத்தை தேவனே எடுக்க மாட்டார். என் ஜனம் அடைகிறார்கள். பரிதபிக்கிற மனுஷனை தேடுகிறார், திறப்பில் கதறுகிறவனை தேடுகிறார், தேசத்துக்காக புலம்புகிறவனை தேடுகிறார். சுயநலமான ஜெபங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டிய காலத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உன் பணம் உன்னை காப்பாற்றாது, உன் சொத்து உன்னை காப்பாற்றாது, உன் படிப்பு உன்னை காப்பாற்றாது, உன்னுடைய பெருமை உன்னை காப்பாற்றாது. உன் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த ஜெபம். தேசத்துக்காய் திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனை காணேன். தேடுகிறார், உணர்வு உள்ளவனை தேடுகிறார். தம்மை தேடுகிற உணர்வு ஒரு உண்டோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து பூமியின் உலாவிக் கொண்டிருக்கிறதா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவானா, தேசத்துக்காக புலம்புவானா, என் ஜனம் அடைகிறார்கள், இவர்களுக்காய் திறப்பில் நிற்பானா அப்படி சொல்லி எரேமியா தான் சொல்றாரு, என் தலையெல்லாம் தண்ணீரும் என் கண்கள்லாம் கண்ணீராக நான் நலமாக இருக்கும் ஆண்டவரே. அழுது அழுது ஜெபிக்கிற ஜனத்துக்காக தெரியுமா, நமக்காக அழுது நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே எல்லாம் சேர்த்து பழகிட்டோம். என் தேவன் அதுக்காக சொல்லல, என் ஜனம் அழுகிறார்கள். ஐஸ்வர்யவான் வந்து கேட்டான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி வாலிபன் வந்து கேட்டான். அப்ப ஆண்டு சொன்னார், வேதத்தின் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதிருக்கிறது கேட்டார். உன் தகப்பனை தாய் கனம் பண்ணுவாயாக, இந்த காரியங்களை இப்படியெல்லாம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பதாக, திருடாதிருப்பாயாக, விபச்சாரம் இதெல்லாம் எழுதியிருக்கிறது அப்படின்னு. அப்ப ஆண்டு அவன் சொல்றான், நான் சிறு பிராயம் அதெல்லாம் கை கொள்றேன் ஆண்டவரே அப்படி சொல்றான். இன்னும் என்ன என்கிட்ட குறை இருக்கு, இன்னொரு குறை இருக்கு, உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரத்தை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாடாரு. அவன் துக்கத்தோடு போயிட்டானா. இன்னைக்கு தேவனுக்காக சொல்ற யாருக்கு அப்படி சொன்னா யார் செய்வா? யார் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? உன்னை அழைத்தால் நீ வருவாயா? விட்டு கொடுப்பாயா? தேவன் சொல்லுகிற சின்ன சின்ன காரியத்தை கூட செவி கொடுத்து அசதியாக இருக்கிறோமே. வேதநாயக சாஸ்திரியா வயதான ஒரு மனுஷன், அவர் திருமணம் பண்ணி அவருடைய மனைவி, மனைவிக்கு அவருக்கும் நிறைய வயது வித்தியாசமா. அவர் வந்துட்டு வயதில் கொஞ்சம் கூடினவர். அப்ப திருமணம் பண்ணி அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் அவர் திடீரென்று சொல்லி அவருக்கு அந்த காலத்தில் மரணம் வந்து விட்டது. அப்போ அவர் மறைத்து விட்டார், யாருமே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் மனைவி அந்த சிஸ்டர் வந்துட்டு அந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு இருந்தார்கள். பல நாட்கள் சென்றது. ஒரு நாள் ராத்திரியிலே அவன் மகன் எழுப்பினானா, சில பையன் எழுப்பினானா, எழுப்பி அழுகிறானா, அப்பா வேணும் அப்பா வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தாய் சொல்றாரா, என்ன சொல்வது தெரியவில்லை, ராத்திரி 12 மணி ஆயிட்டதான்.
அப்ப அவன் சொல்றான், அப்பாவை எனக்கு கொண்டாந்தாங்க, அப்படி இல்லாட்டி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி. அந்த தாய்க்கு வெளியே போக முடியாத, கடையெல்லாம் மூடி இருக்கும், என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே, இவன் அப்பாவை கேட்கிறான், ஐஸ்கிரீம் கேட்கிறான், இரண்டையுமே கொடுக்க முடியாது ஆண்டவரே. அந்த மனுஷன் அவர் இறந்து போனார், அந்த மனுஷன் கொடுக்க முடியாது. இன்னொரு பக்கத்துல ஐஸ்கிரீம் கேட்கிறான், கடையெல்லாம் பூட்டி, பட்டனெல்லாம் பூட்டி ஆண்டவரே, எங்க போயிட்டு வாங்க முடியும் ஆண்டவரே. ஏழைகள், பணமும் இல்ல, பெரிய வசதி இல்ல, கஷ்டத்தோட என்ன செய்யணும் தெரியவில்லை. அந்த மகன் அழுதுகிட்டு இருக்கான், விடாமல் வருவானா, கத்திட்டு இருக்கானா. இவன் அதை பார்த்து கதறுகிறான், என் புருஷனை கொடுக்க முடியாது, ஐஸ்கிரீம் கொடுக்க முடியாது ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறான். ராத்திரி 12 காலை போல யாரோ வந்து கதவை தட்டினார்களா. பயத்தோடு கூட போய் அந்த சகோதரி கதவை திறந்தார்களா. இந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வாசலில் நின்றானா. வாசலில் நின்ற போது, ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் கேட்ட போது, இந்த ஒரு கிழமையாக என் உள்ளத்தில் ஒரு பாரத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் உணர்த்தினார். ஆனால் இன்றைக்கு அந்த பாரம் எனக்கு அதிகமாக இருந்தது. நான் வேலை விட்டு வரும்போது நேரமாகி விட்டது, வெள்ளனே வந்தா வாங்கி கொடுப்போன்னு சொல்லி வந்தேன். நான் வந்து பார்க்கும்போது எல்லா கடைகளும் மூடி இருந்தது. ஆனால் உங்களை எப்படியாவது இன்னைக்கு பார்த்து விட்டு போக வேண்டும், விசாரித்துட்டு போக வேண்டும் உள்ளத்திலே தோன்றியது. ஆகவே எல்லா கடைகளும் பூட்டப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு பொருளும் வாங்க முடியவில்லை. ஆனால் ஒரே ஒரு கடை மாத்திரம் திறந்தது, அது ஐஸ்கிரீம் விற்கிற கடை. ஆகவே நான் வெறும் கையோடு உங்கள் வீட்டுக்கு வர முடியாதுங்கிறபடினால் இதை கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், இதை வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்கள் சொல்லி அந்த மனுஷன் கொடுத்தானா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் அற்புதம் செய்வார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த ராத்திரி 12 மணியிலே அந்த விதவை தாய் கதறினாள், என் பிள்ளை ஆசையை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொல்லி. தேவன் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தார். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற மனிதனுடைய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சந்திப்பார், அற்புதமாய் சந்திப்பார், அற்புதமாய் சந்திப்பார். நீங்க பயப்படாதீங்க, உங்களை தூக்கி எடுப்பார் ஆண்டவர். நீங்க ஜெபிக்கணும், உங்கள் ஜெபங்கள் தூபம் போல இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவன் முகருவார். அது தூபம் போல கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டு அந்த ஜெபத்துக்கு பதிலை பூமியில உண்டாக்குவாராம். இன்னைக்கு எத்தனை சபைகள் ஜெபத்தில் அசதியா இருந்தோம், எத்தனை விசுவாசிகள் ஜெபத்தில் அசதியா இருந்தோம், எத்தனை சபைகள் ஜெபிக்காம விட்டுட்டோம் நாட்களை. அதனால் துயரத்துக்கும் இந்த துயரத்துக்கும் திகைப்புக்கும் பணிப்புக்கும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் தேசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணம்? என் ஜனங்கள் செய்ய வேண்டிய செய்யாததினால் தேவனுடைய கோபம். யோசித்து பாருங்க, இந்த தனிப்பட்ட ஜெபம் எப்படி இருக்குது, குடும்ப ஜெபம் எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது, உன் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது. யோசித்து பார். நீ சபையை கட்டணும் நல்லது, வீட்டை கட்டணும் நல்லது, குடும்பத்தை கட்டணும் நல்லது, அது இதெல்லாம் வாங்கினது நல்லது. ஆனா உன் ஆத்துமாவை கட்டாம போனே, தேவ சித்தத்திலே ஒப்பு கொடுக்காமல் போனே, ஜெபிக்க சொன்ன ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வராமல் போனே. ஆமென். மூன்றாவது, விளக்குகளை அணைத்து போட்டு, விளக்குகளை அணைத்து போட்டார்கள். பரிசுத்தாவி எரிய வேண்டிய விளக்கு, அவர் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம். எத்தனை சபைகளில் ஆண்டு பிரகாசித்தார், எத்தனை சபைகளில் ஆண்டு எரிந்து கொண்டிருந்தார், எத்தனை சபைகளில் தேவனுடைய வெளிச்சம் வெளிப்பட்டது, எத்தனை சபையிலே தேவனுடைய அக்கினி புறப்பட்டது, எத்தனை சபைகளிலே அந்த தேவனுடைய வெளிச்சத்திலே அநேகருடைய இருளான வாழ்க்கை மாறியது. எத்தனை பேருக்கு தேவன் பிரகாசித்தார். நீ விளக்கை அணைத்து போட்டு நீண்ட நாட்களாய் கதவை பூட்டினாயே. கர்த்தர் செயல்பட விடாமல் உன் மாமிசத்தையும் எண்ணத்தையும் உன் சுபாவத்தையும் உன்னுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் நீ வெளிப்படுத்திக் கொண்டு கதவை பூட்டி போட்டால் ஆண்டவர் தேவனை நான் பார்த்துக்கிறேன் சொல்லி மனதைரியம். உனக்கு புரியாமலே ஒரு மனமேட்டின் உள்ளே வந்து
தேவன் செயல்பட விடாதபடிக்கு உன் எண்ணங்களை செயல்படுத்தி, உன் விருப்பங்களை செயல்படுத்தி, உனக்கேற்ற பிரசங்கங்களை பண்ணி, உனக்கேற்றமான வெளிப்பாடுகளை கொடுத்து, உனக்கேற்றமான மாமிச மனுஷனை கவர்ந்து கொள்ளும்படி பேசி, அழகா பாடி மயக்கி ஏமாத்தி வஞ்சித்து பணம் முடிக்கி அவர் பாவங்களை கண்டிக்காம, பாவத்தை கண்டித்து உணர்த்தாம ஜனம் போய் சகோதரன் சொல்லி பயந்து பயந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் போன மனுஷனே, விளக்கை அணைத்து போட்டாயே. அதனால்தான் துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆவியோட பிரசனத்தை உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்கே? அதான் சொல்றாரு வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்லுகிறது, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து என்ன செய்யணும்? வசனத்தை ஒரு முறை வாசிக்கும் பொழுது கேளுங்க. இரண்டாவது அதிகாரத்திலே 3-4 வசனத்திலே இருந்து, ஆனால் நீ ஆதியிலே கொண்டு அன்பை விட்டாய் என்னும் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, விழுந்த இடத்தை நினைச்சு பாரு. அந்த விளக்கு அணைஞ்சு போக என்ன காரணம் பாரு. அவர் சொல்றாரு, விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு ஆவியானவர் பயிர்வாரே பயிரும். நீ ஆண்டவரை நேசிச்சு அந்த நேசனை காணல, அபிஷேகம் பெற்ற நாள் அந்த வைராக்கியம், அந்த தியாகம், அந்த பரிசுத்தத்துக்காக போராடின போராட்டம், தூக்கி எல்லாத்தையும் வீசின ஆண்டவர் எனக்கு ஆண்டவருக்காக எல்லாம் நான் விட்டு விடுறேன் ஆண்டவரே, ஒண்ணுமே எனக்கு வேணாம், பெருமை ஆடம்பரம் ஒண்ணுமே எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் விழுந்து கிடந்தா போதும் சொன்னேன். ஆனா இன்னைக்கு பேர் வராட்டி, மதிக்காட்டி, பெருமை வராட்டி, உன்னை கணம் பண்ணாட்டி இன்னைக்கு உன்னை ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியல. மாமிசம் செயல்படுது, மாமிச எண்ணங்களுக்கு விட கொடுக்கிற. ஆனா ஆதியில எப்படி எப்ப கொடுத்த? ஒண்ணுமே வேணாம், நான் குப்பையும் தூசியுமா உங்க பாதத்துல இருந்து நான் ஜாச்ச கூட்டிக்கிட்டு மட்டும் இருந்தா போதும் சொன்ன. இன்னைக்கு மைக் கொடுக்காடி பிரச்சனை படுத்துற. இதுதான் ஆவியின் செயலா? இதுதான் கர்த்தருடைய விருப்பமா? விளக்கு தண்டு போயிடும், நீங்க விழுந்துட்ட, விளக்கு அணைச்சு போட்டு கிடக்கிற, நீ எங்கே விழுந்ததுனால விளக்கு தண்டு அணைத்து போய்விட்டது. விழுந்த இடத்தை நினைச்சு போ, திரும்பி போ, எங்க விழுந்த பாரு. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்து இருக்கிறார். நம்ம பாதுகாத்த இடங்களில் உணர்த்தப்பட்டவர்கள் மட்டும்தான் சாட்சி கொடுக்கிறோம். ஆனா உணர்த்தப்படாத இடங்களுக்கெல்லாம் நாங்க சாட்சி கொடுக்கிறது இல்லை தெரியுமா? நாம நினைக்காத இடத்துல எங்களை பாதுகாத்து இருக்கார் தெரியுமா? நீ ஒவ்வொரு நாள் வெளியே போயிட்டு வரனால கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் போஸ்டத்தை காப்பாற்றுவது தேவன். அதுக்கெல்லாம் சாட்சி கொடுக்கிறையா? நீ ஆண்டவர் செய்ததுக்கு மட்டும், உனக்கு உணர்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும், உன் கண்கள் கண்டவர்களுக்கு மட்டும்தான் நீ சாட்சி கொடுக்கிறாய். நீ பார்த்தது கொஞ்சம், நீ பார்க்காதவர்கள் ஏராளம். யோசித்துப்பா, எத்தனை அற்புதம், எத்தனை விபத்துல இருந்து ஒரு இமைப்பொழுதுல காப்பாத்தினான். யோசித்து பார்த்தாயா? எத்தனை ஆபத்திலே ஒரு நொடியில தப்ப வைத்தான். ஏகனப்பட்டு போகிற உன்னை தேவன் தூக்கி விடவில்லையா? அவமானப்படுத்தப்படுறதுல தூக்கி விடவில்லையா? உன்னை கனப்படுத்தவில்லையா? உன் பாவத்தை உன்னை மீட்டுக் கொள்ளவில்லையா? எத்தனையோ ரகசிய பாவங்கள், எத்தனை அந்தரங்கத்தின் இருளான கிரைகள் செய்த போது ரகசியமாக மன்னிப்பேன், ரகசியமா இருந்துட்டு ஆண்டவர் சத்தப்படாம இருக்கிறாரு. ஏன்னா உன் மேல வச்சிருக்கிற அன்பு, உன்னை நேசிக்கிற நேசம், அதெல்லாம் வெளியே சொல்லலையே, சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் உள்ளத்துல அது கொஞ்சம் நன்றி இருக்கா? தேவனை துதிக்கிறையா? கனப்படுத்துறையா? மகிமைப்படுத்துகிறாயா? வைராக்கியமா இருக்கிறாயா? இப்படி கிடந்த என்னை தூக்கினாரே. யோசித்து பாருங்க, எத்தனை திருட்டுத்தனம், ஏமாத்துத்தனம், வஞ்சகம், பொய், எத்தனை இடம் தேவன் மாற்றவில்லையா? விளக்கு தன்னை எடுத்து போன முதல்ல மங்கி எரிகிறத்திலே
எரித்துக் கொள்வதற்கு, விளக்கு தண்டு எரிவதற்கு நீ ஆயத்தமாயிரு. தேவன் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், என்னுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே அணைந்து போகாத ஒரு விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அணையாத ஒரு விளக்கு இருக்கணுமா? அப்ப இலங்கை தேசத்தில் ஒரு அணையாத விளக்கு இருக்கணும். ஆவி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு யாராவது எழுப்பிக்கிட்டே இருக்கணும். விளக்கு தண்டுல விளக்கு ஊத்திக்கிட்டே எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அது அணையாம பார்த்து கொடுத்து ஆசாரிய வேலை. ஏழின் பிள்ளைகள் ஆசாரிய கூடத்தில் ஊழியர் செய்த அத்தனை பேரும், ஆறுடைய பிள்ளைகள் ஆறுக்கெல்லாம் வேலை என்ன தெரியுமா? அந்த ஆசாரியத்தில் ஊழியர் செய்தாலும் விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கிறதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அணையாத ஒரு விளக்கு இருக்க வேண்டும். அது மாதிரி இலங்கை தேசத்திலே தேவனுடைய நாமம் அணைந்து போக இடம் கொடுக்காம பரிசுத்த ஆவியை பற்றி எரிகிற ஒரு விளக்காய் நாம் எல்லாரும் மாற வேண்டும். அணையாத ஒரு விளக்கு என்னுடைய ஊரில், என்னுடைய பட்டணத்திலே, கிராமத்திலே, வீட்டிலே, தேசத்திலே, மாவட்டத்திலே அணையாத விளக்காய் நானும் நீனும் மாறணும். அப்படிதான் ஏற்படுத்தினார். ஆனா நாங்க என்ன செஞ்சோம்? அணைச்சு போட்டோம். எங்க சுயநலத்துக்காக, எங்க பாவத்தின் இச்சைக்காக, கொஞ்சம் பணத்துக்காக, கொஞ்சம் இச்சைக்காக, கொஞ்சம் களியாட்டத்துக்காக, கொஞ்சம் உலக சந்தோஷத்துக்காக, தூக்கத்துக்காக, பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக தேவன் கொடுத்த விளக்கை அணைத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, உணர்வில்லையா? அதனால் துயரத்துக்கும் திகைப்புக்கும் பணிப்புக்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த இருள் மாறணுமா இருந்தா விளக்கு திரும்ப எரியணும். ஆவியனை பற்றி பிடிக்கணும். ஆவியனை பிரசனம் வரணும். ஆவியனை அனுதாக்கணும். ஆவியனை எழுப்பணும். எசேக்கியேல் சொல்றார், தன் நடந்த பிரச்சனை இதை சரிப்படுத்த வரைக்கும் தேவன் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் இலங்கை தேசத்துல ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாம் எழும்பணும். அதனால தான் விசேஷம் அதுக்காக ஜெபிக்க சொன்னார். எல்லாரும் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதனால் ஒவ்வொரு தேவ பிள்ளை வீடுகள் தோறும் ஊழியக்காரர்கள் முழு நேரம், பகுதி நேரம் என்று சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனை பேர்களும் தேவ ஆவியாலே நிரப்பப்பட்டு பற்றி எரிகிற விளக்காய் இலங்கையில் எழும்பணும். ஆமென், ஹல்லேலூயா. விளக்கை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். மண்டபத்தின் கதவு, ஆராதனை கூடங்கள் இன்றைக்கெல்லாம் பூட்டப்பட்டு விட்டது. தேவாலயம் பூட்டப்பட்டு விட்டது. ஆராதனை இல்லை, மண்டபங்கள் பூட்டப்பட்டு விட்டது. எல்லாம் பூட்டப்பட்டு விட்டது. இதை திறக்கணுமா இருந்தா நீ மாறணும். நீ மாறினா இலங்கையில திரும்ப திறப்பா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா விளங்கணுமா இருந்தா நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் அறிந்து ஜெபித்து அபிஷேகம் பெற்று நீ தேவாலயத்தை திறக்கும் போது அங்கே அசுத்தங்களை அகற்றி பரிசுத்தமாக்கி கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியர் செய்ய ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும். தேசத்தில் இருக்கிற துயரம் மாறும், திகைப்பு மாறும், பழிப்பு மாறும். அந்த ஒப்பு கொடுத்தது வெளியே வரப்படும். அப்பொழுது இது நிமித்தம் தம்முடைய பிதாக்கள் பட்டயத்தில் விழுந்தார்கள். நிறைய பேர் விழுந்து கிடக்கிறாங்க இல்லையா? முப்பிதாக்கெல்லாம் விழுந்துட்டாங்க. நிறைய சொந்த பந்தெல்லாம் விழுந்து போயிருச்சாங்க. இனி விழுகாம நாங்க போகணுமா இருந்தா உன் குமாரத்திகளும் பாருங்க சொல்றாரு, நம்முடைய குமாரரும் நம்முடைய குமார்த்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். அப்ப இவங்க வெளியே கொண்டணும். வெளியே இவங்க என்னென்ன சிறையிருப்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வெளியே கொண்டணுமா இருந்தா என் பிள்ளைகள், என் மனைவி, என் வாழ்க்கை, நான் எல்லாம் சிறையிருப்பில் இருக்கிற ஒரு சில காரியத்தை அகப்பட்டுக்கிட்டு தவிக்கிறோம். ஏதோ ஒரு பாவத்துல நிறைய பேர் போன்ல அகப்பட்டாங்க. நிறைய பேர் இந்த போனை வச்சே விழுந்து போனாங்க. பிள்ளைகள் நிறைய பேர், வாலிப பிள்ளைகள் போன்ல விழுந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சிறைப்பட்டு இருக்காங்க. அது பிசாசு பிடிச்சு வச்சுக்கான். நீங்க நினைக்காம அரசாங்கம் கட்டி வச்சு சிறைச்சால நம்மளாம் விழுந்து கிடக்கணும். இல்ல, பிசாசு தந்திரமா ஒரு சில காரியங்களை வச்சு பாவத்துல சிறையாக்கி வச்சிருக்கிறான். ஒரு சில வாழ்க்கையை சிறையா வச்சிருக்கிறான். நிம்மதி இல்லாம போராட்டத்தோட பாவத்தின் ரகசிய பாவங்கள், அருவருப்புகள், தூக்கங்கள், கண்ணத்தின் ஆவிகள், வேஷத்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகளை சிறையா இருக்கிறார்கள். இந்த சிறையிருப்பு மாறணுமா இருந்தா பரிசுத்தமாகணும். இந்த சிறையிருப்பு வரதுக்கு யார் காரணம் தெரியுமா?
ஆகாஷ் ராஜா என்கிற ஒரு மனுஷன் தான் காரணம். ஹல்லேலூயா. பாருங்க அந்த வசனம் 19 வசனம் வாசிங்க சீக்கிரமா. ராஜாவாகிய ஆகாஷ் அரசாளும் போது தம்முடைய பாதகத்தினால் எரிந்து போட்ட சகல கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை முஸ்திப்பாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். இதோ கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக இருக்கிறது என்றார். இப்ப எல்லாம் சுத்தம் பண்ணி ஆகாஷ் ராஜா இவனுடைய அப்பா எல்லாம் தூக்கி எல்லாம் வீசிட்டார். ஏன்னா அவருக்கு மற்ற ராஜாக்கள்லாம் அந்நிய தெய்வங்களை நம்பி யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா இவருக்கு யுத்தம் பண்ணி தோத்துட்டாராம். அதனால அவர் ஏன் தோத்தாருன்னா ஆண்டவருடைய வழியில் அவர் செம்மையா நடக்கல. நீங்க அதை பார்க்கணும் மாதிரிதான் 28வது அதிகாரத்துல பார்க்க முடியும். 28வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்றது, ஆகாஷ் ராஜாவாகிற போது 20 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமை அரசாண்டான். ஆனாலும் அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல், அவன் செம்மையானதை செய்யல. அவன் வந்துட்டு பச்சையான மரங்களை தூபம் காட்டி பாவம் செஞ்சு அருவருப்பான விக்கிரங்களை வணங்கினான். 2வது வசனத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தூபம் காட்டி பழி செலுத்தி எல்லா இடத்துலையும் அருவருப்பான காரியங்களை செய்தான். மேடைகளை உண்டாக்கி சகல மேடைகளின் மலைகளில் பச்சையான சகல மரங்கள் கீழும் பலிப்பிடங்களை பலியிட்டு தூபம் காட்டினான். இவங்க முழுக்க இன்னைக்கு அது இருக்கு. அப்போ அதெல்லாம் ஏன் செஞ்சாங்கன்னா அந்நிய ராஜாக்கள் அப்படித்தான் அந்நிய தெய்வங்களை கும்பிட்டு நல்லா யுத்தங்கள் ஜெயிக்கிறாங்க, அதனால நாமளும் அதை பின்பற்றோம் சொல்லிட்டு தேவாலயத்தை மூடினான். தேவாலயம் பரிசுத்தத்தை நிப்பாட்டினா பலிமுட்டெல்லாம் தூக்கி வீசணும்னு சொல்லி நீங்க 23வது வசனத்தை 22 வாசிங்கன்னா அங்கே சொல்லப்படுகிறது. 2-3 வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். தான் நெருக்கப்படுகிற காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஷ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எப்படி என்றால் சீரியா ராஜாக்களின் தெய்வங்கள் அவர்களுக்கு துணை செய்கிறபடியினால் அவர்கள் அந்நிய தெய்வங்கள். சாத்தாரக்காரன் சரியா சொல்லுவான், குறி சொல்றேன் சரியா சொல்றான், அவன் சொல்றதெல்லாம் நடக்கும்னு உபாகமம் 13 அதிகாரத்தில் ஆண்டு சொல்றார். அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் நடக்கும். நடந்தாலும் நீ நம்பாத. ஏன் சொன்னா அந்த நடப்பித்தே ஒன்ன சோதிக்கும்படியாகத்தான் அவன் சொல்றதெல்லாம் நடக்கிறது. காரணம் நீ விசுவாசத்தை அப்படியும் போயிருவியா இல்ல என்னோட இருப்பான நீ நம்புறியான்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் செய்வாராம். இவனுக்கும் அப்படியே தான். அவன் வந்துட்டு பார்க்கிறான் அந்த ராஜாக்கள் அந்நிய தெய்வங்களை நம்பி எல்லாத்திலும் ஜெயிக்கிறாங்களே, அவர்கள் எனக்கு துணை செய்து அவர்கள் வாசிங்கிற வசனத்தை துணை செய்கிறபடினால் அவர்கள் எனக்கும் துணை செய்ய அவர்களுக்கு பலியிடுவேன் என்று சொல்லி தன்னை முறியடித்த தமஸ்குவின் தெய்வங்களுக்கு பலியிட்டான். அந்நிய தெய்வங்களுக்கு நமஸ்கரிக்க போறான், பலியிட்டான். ஆனாலும் அது அவனும் இஸ்ரவேல் அனைத்தும் நாசமாகுவதற்கு ஏதுவாயிற்று. அவன் நாசமாகிறதுக்கு அவனே வழியை தேடுகிறான். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க ஒரு பிரச்சனைக்கு ஆண்டவர் தாமதிச்சு பதில் கொடுக்கிறான்னு சொன்னா அதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே வேணும் பதில். உடனே சாத்திரக்காரன் ஓடுறது, குறிக்காரன் ஓடுறது, மை வெளிச்சக்காரன் ஜோசியக்காரன் பார்க்க ஓடுறது, நேரம் பார்க்க ஓடுறது, எல்லாத்தையும் கேட்கறது. இவனா சொல்லிட்டானோ அதை நம்பிக்கிட்டு ஓடுறது. ஒரு குடிக்காரன் குறிக்காரனா இருக்கிறான். அந்த குடிக்காரன் சொல்ற குறிய நீ நம்புற? வேஷத்தனை விபச்சாரம் பண்ற சாத்தனக்காரனை நம்புற? சூனியக்காரனை நம்புற? மை வெளிச்சக்காரனை நம்புற? எத்தனை குடும்பத்தை கெடுத்து அடிச்சு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் சொல்றதை நம்புற? வாழ வைக்கிற தெய்வம் சொல்றதை நம்ப முடியாது. உனக்கு நாசமாக வழி தேடாத, வாழ்றதுக்கு வழியை பாரு. தாமதிக்காரு காத்திரு, உன் வழிகள் கர்த்தருக்கு செம்மையா இருக்கட்டும். ஆகாஷ் ராஜா தன் வழியிலே தேவனுக்கு செம்மையா இருக்கிறவர் வார்த்தையின்படி வாங்க. அதான் அழிவுக்கு காரணம். அதை சரிப்படுத்தாம ஒரு ஓடுறார். அந்நிய தெய்வங்கள் காப்பாற்றும்.
உன்னை தேச ஜனங்களை நாசமாக்குவேன் அப்படி சொல்லிட்டு அதுவே நாசமாக ஏதுவாயிற்று. ஆகாஷ் தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபீடம் உண்டாக்கினான். கொஞ்சம் காலம் அந்த தேசத்துல அப்படித்தானே, ஒரு சின்ன ரோட்டு கிடைக்க முடியாது, அந்த ரோட்டு சந்தில ஒரு பலிபீடம் வச்சிருவான். தேசம் மூல முட்டுக்கு பட்டணம் பலிபீடத்தை கட்டி தேசத்திலே தேவனுடைய கோபத்தை நாசத்துக்கு ஆளாகினார்கள். ஊழியர் செய்ய முடியல. சபைகள் அதுக்கேற்ற மாதிரி தான் போனுச்சு. ஜெபம் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பயந்து நடுங்கிக் கொண்டு சினம் கடந்து போகும் வரைக்கும் வீட்டின் உள்ளறைகளை பூட்டி ஜெபித்திருக்க வேண்டும். அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதா ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபமூட்டினான். இதான் நடந்த காரியம். இந்த பாவங்கள் மாறணும், அப்போ தேவன் மாற்றம். ஒரு எழுப்பது வரணும்னா இந்த சூழ்நிலை மாறணும். 11 வசனம் 29 11 வசனம் வாசிங்க. 29:11. என் குமாரரே இப்பொழுதும் அசதியாயிராதேயுங்கள். போதும், வழக்கால் அசதியா இருந்தது போதும். இப்பொழுதும் அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுவருமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டாரே. அசதியா இருக்காதப்பா, சத்தியத்தை கேட்டும் அசதியா இருக்காத. நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியர் செய்கிறவர்களாகவும் தூபம் காட்டுகிறவர்களாக இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். மனம் திரும்புங்க. ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது, விளக்கு அணைக்கப்பட்டிருக்கிறது, பனிமுட்டுகள் துண்டாக்கப்பட்டிருக்கிறது, சர்வாங்க தகனப்படி நிறுத்தப்பட்டு விட்டது, ஆராதனை நிறுத்தப்பட்டு விட்டது, ஒப்பு கொடுத்தல் நிறுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது தேசத்திலே. ஆனால் இப்பொழுது அசதியா இருக்காதீங்க. நீங்க இருந்த அசதினால இது வந்துச்சு. இனி அசதியா இருக்காதீங்க. எழும்புங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தமான 16வது வசனம் வாசிங்க. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுதந்தரிக்கும்படி ஆலயத்திலே உட்புறத்தை கதவை திறந்து உள்ள போயிட்டாங்க. சரியா? கதவை திறந்து உள்ளே போய் ஆலயத்தின் உட்புறத்தை பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்திலே கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். எல்லாம் தூக்கி வீசி எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு எல்லாம் பரிசுத்தமாக்குறாங்க. இன்னைக்கு தேவாலயங்களாக இருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வா. தேவாலயத்திலிருந்து வெளியே கொண்டு வா. சிந்தனையில, செயல, நினைவுகள, தோற்றங்கள, கிரிகள் இருக்கிற எல்லா சுத்தங்களை வெளியே கொண்டு போய் எல்லாம் அடித்துக் கொண்டு போகிற ஒரு ஆற்றில அக்கினியில போட்டு எல்லாம் நாசம் பண்ணிவிடு. ஒரு நாள்ல முடியாது பரிசுத்தமாக்க. சொல்றாங்க, முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயம் 8ஆம் நாளில் பரிசுத்தம் பண்ணி முதல் மாதம் 16ஆம் தேதி அதை முடித்தார்கள்.
ஆமென். வேலையை தொடங்கினா முடிக்கணும். ஒரு நாள் இன்னைக்கு ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பாவ மன்னிப்பு கேட்டேன், எல்லாம் அறிக்கை பண்ணிட்டேன், இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டும் ஆண்டவர் நம்ப மாட்டேன். உனக்கு சில டைம் காலம் கொடுப்பார். திரும்ப அது இருக்காது பார்க்கறதுக்கு, திரும்ப அது வருதான பார்க்க கத்தை சோதிப்பார். தெரியுமா? அது வரும், முன்னுக்கே வரும். இனி நான் இந்த ஃபோன் ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படி நீ சொல்றியா? சரி, ஒரு நாள் வராது, 3 நாளுக்கு பிறகு வரும். நீ அதை ஆன்சர் பண்ற இல்லையான்னு பார்ப்பாரு. வரும். ஒரு சில காரியம் நீ பார்க்க கூடாதுன்னு நினைப்பா, அது வரும். ஜாக்கிரதையாயிரு. நாட்கள் தேவன் வச்சிருப்பார் பரிசுத்தமாக. சரியா? 15வது வசனம். 15. தங்கள் சகோதரரை கூடி வர செய்து, தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே, கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். வசனத்தின்படி சுத்தம் பண்ண வரணும். வேற கூட்டுமா, தும்பு தடி, இந்த பிரஷ், அது இதெல்லாம் ஒன்றும் சரி வராது. நீ பரிசுத்தமாகணும் ஆயிருந்தால் உன்னை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒன்றே ஒன்று கர்த்தருடைய வசனம். நீ வசனத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும். ராஜாவுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ராஜா போதிக்கிற உபதேசங்களை வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தால் திரும்ப ஆராதனை உண்டாக்கப்படும். திரும்ப ஆராதனை வரும். திரும்ப பலி செலுத்தும் போது ஆராதனை மகிமை வரும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஆராதனை எப்படி இருக்குன்னு 25வது வசனம் தொடர்ந்து வாசிங்க. 28 வரைக்கும். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய காத்தும், தாவீதும் ராஜாவின் ஞான சிருஷ்டிக்காரனாகிய காத்தும், தீர்க்கதரிசியாகிய நாத்தான். கவனமா இருக்கணும். ஞான சிருஷ்டிக்காரன் நாத்தான் தீர்க்கதரிசி. அப்போ ஒரு சபையில ஆராதனை ஒழுங்குபடுத்துற மனுஷன் நல்ல ஞானம் உள்ளவனா இருக்க வேணும். தீர்க்க தரிசன ஞானம் இருக்கிறவனா இருக்கணும். அவங்க கண்டவாக்கில் இனி வரப்போற ஆலயத்துல நினைச்ச மாதிரி ஆராதனை செய்யக்கூடாது. ஆராதனைக்குள்ள ஒரு ஒழுக்கம் வரணும். அது சொல்றாரு, தீர்க்கதரிசியாகிய நாத்தான் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினார். யார் என்னென்ன ஊழியம் செய்யணுங்கிறத நீங்களா நினைச்சு தீர்மானிக்க கூடாது. தீர்க்க தரிசனம் உள்ள மனுஷன் சொல்றத கேட்டாதான் அந்த இடத்துல நிக்கணும். நீ கைத்தாள வாசிக்கிறதா இருந்தாலும் உனக்கு கர்த்தருடைய தேவ மனுஷனுடைய அனுமதி தேவை. சும்மா நினைச்ச மாதிரி அவன் போயிட்டு டையை அடிச்சுக்கிட்டு 10 பிள்ளைங்களை விரும்பிக்கிட்டு ஸ்டேஜில் உட்காந்து அந்த பிள்ளை கை காட்ட, இந்த பிள்ளை கால் காட்ட, நாக்கு காட்ட, கண் அடிக்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு 60 பிள்ளை ஸ்டேஜில் ஏறின கர்த்தர் நாசம் அடைவார். அப்படிலாம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு தேவாலயங்கள் இப்படி கிடக்கு. பள்ளிப்பீடத்தில் உட்கார்ந்து வேஷத்தனை விபச்சாரம் பண்ணி இஷ்டமானதெல்லாம் உடுத்தி அருவருப்பான காட்சி அங்க பிட்டுக்கு இங்க பிட்டா உடுத்துக்கிட்டு வந்து அறக்குறையா உடுத்து நின்று பார்க்கிறவனை விழுந்தாட்டுகிற இச்சைகளை தூண்டி வைக்கிற ஆவிகளோடு வந்து நிற்கிற சபை அப்படி வரக்கூடாது. இனிமேல் ஆராதனை பீடம் பரிசுத்தமா இருக்கணும். தேவாலயம் திறக்கப்படணும் இருந்தா முதல்ல பரிசுத்தமா சபையை ஒழுக்கப்படுத்தணும். மியூசிக் அடிக்கிறவங்க, பாட்டு படிக்கிறவங்க எல்லாம் நல்லா ஜெபிக்கணும். எத்தனை நாளும் சொல்லியாச்சு. ஆராதனை தொடங்கும் அரவருக்கு முதல்ல வந்து முழங்கால் படிட்டு ஊழியக்கார அத்தனை பேர் ஜெபின்னு பாடக்குள்ள வந்து ஜெபிக்கணும். வந்து உட்காந்து கைவார் பேச கூடாது. அப்படியான ஒருத்தருக்கு ஊழியம் கொடுக்கிறது இல்லை. உனக்கு தேவையா இருக்கணும். எல்லா படாயும் பேசிட்டு ஊர்ல உள்ள அத்தனை பேசிட்டு உனக்கு லீட் பண்ண கொடுத்தோட வந்து பாடு படிக்கிறது எங்கிருந்து ஆவி வரணும்? அரை மணித்தாத்துக்கு முதல்ல வந்து ஜெபத்தில் இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், பேச்செல்லாம் வெளியே வச்சுக்கணும். ஆண்டோடைய பிரச்சனை இறங்குறதுக்கு
நீ வந்து ஆலயத்தை ஒப்பு கொடுத்து, ஆராதனை ஒப்பு கொடுத்து, எல்லாரும் ஒப்பு கொடுத்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நீ ஜெபித்தாலும் சரி, பாட்டு படித்தாலும் சரி, கர்த்தர் மகிமையுடைய ஆவியில நிரப்பப்படணும். விளக்கு எரியணும். இதுக்கு பிற ஜாக்கிரதையா இருக்கணும். ஊழியத்தில் 20ஆம் தேதி ஒரு விசேஷமான ஊழியம் இருக்குது. அது ஊழியக்காரர்கள் செய்யப்படும். அதுக்கு பிறகு இன்னையில இந்த செய்தி கேட்கறது உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. உங்க பாட்டு ஒன்று பைபிள் வாசிங்க, இல்லை உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஆராதனை தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படணும் ஜெபிங்க. அப்பதான் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஊழியக்காரங்க ஊழியம் மட்டும்தான் செய்றீங்க, உட்காந்து அட்டூழியம் பண்ணக்கூடாது. கைத்தாளம் போடுறவனுக்கு அனுமதி ஊழியக்காரனுக்கு வரணும். ஒரு சின்ன மியூசிக் கட்டித்தால் ஊழியக்காரனுக்கு வரணும். இல்லாத தாறுமாறா கொண்டு போயிடும். ஞாவில நிறைஞ்சு செய்யாட்டி அந்த ஒரு ஆள் நிமித்தம் யுத்தம் தோல்வியாய் மாறும். ஒரு ஆகானுடைய தவறினால் யுத்தம் தோற்றது. நீ செய்யற தவறான ஊழியம் மாமிச எண்ணத்தோட பிடிமானத்தை செய்யும் போது அந்த ஊழியமே தப்பா போயிடும். திசை திரும்பிடுவா சத்துரு. தேவனுக்கு இடம் கொடு. உனக்கு முடியாத்தி ஒதுங்கு. கர்த்தர் கொண்டு வர ஒரு ஆளு. தெளிவா சொல்றாரு. முதல்ல ஆராதனை தொடங்குறதுக்கு எப்படி இருக்கணுமா? நாத்தான் தீர்க்கதரிசி, ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரன் காத்தும் ஞான தீர்க்கதரிசியாக நாத்தானும் கற்பித்தபடியே நல்ல ஆவிக்குரிய மனுஷன் ஆராதனை கற்றுக் கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இங்க உட்காந்து ஒவ்வொரு பக்கம் இருக்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்து நல்லா பாட்டு படிச்சு பிராக்டிஸ் பண்ணி சரியா மியூசிக் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு அப்படி படிக்கணும். ஆராதனை அப்படி இருக்கணும். சும்மா கண்ட வாக்கில் ஒருத்தர் மேட்டுக்கு எடுத்த, ஒருத்தர் பள்ளத்துக்கு எடுக்கிறது, அவன் அங்க எடுத்த இங்க எடுக்கு நிப்பாட்டிடணும். ஆராதனை கர்த்தருக்கு மகிமை வரணும். அப்படி செய்யாத ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இனியும் மன பெரும்பாட்டி ஒன்னா தேவன் கொண்டு போய்வார். தூக்கி வீசிட்டு வாடத்துக்கு வேற கொண்டு வந்துருவார். கழுத்தை வச்சு பேசிட்டு போயிடுவார். நீங்க பேசாட்டி தேவன் கண்ணை வச்சு பேசிட்டு போயிடுவார். யாரையாவது கடா நிறுத்துவார் ஆண்டவர் முடியும். எலியாவுக்கு ஊழியக்காரனுக்கு போஷிக்கிறதுக்கு தேவன் மனுஷன் மட்டும் பயன்படுத்தல, காகத்தை வச்சு போஷிட்டு போயிடுவார்கள். உனக்கு முடியாட்டி போ, காகம் வரும், என் ஊழியக்காரனை போஷிக்க பண்ணுவேன். அந்த தெய்வத்தை ஆராதிக்கும் போது பயபக்தி இருக்க வேண்டும். கைத்தாளங்களையும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். பார்த்து பார்த்து நிறுத்தணும். எல்லாத்துக்கும் ஜெபம் இருக்கும், நல்ல எண்ணம் இருக்கும். கோபம், வைராக்கியம், கசப்பு, மாமிச எண்ணம், உங்க சுபாவ சொந்த பேச்சு, சொந்த எண்ணங்களை இனிமேல் சபையிலே ஸ்டேஜிலே வெளிப்படுத்த கூடாது. கர்த்தர் அடிச்சிருவார். புதிய ஏற்பாட்டுல மாதிரி நடக்கணும், பழைய ஏற்பாடு மாதிரி நடக்கணும். ஆரோனுடைய பிள்ளைங்க தான் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது பலிபீடத்தில் அடிச்சார், செத்து விழுந்தான். அதெல்லாம் நடந்திருக்கு. உண்மை, வேத உண்மையை போதிக்கிறது. அதெல்லாம் வாசித்தும் நீ துணிகரமாக நின்றாள். அனனியா சப்பிராள் தேவனுடைய பலிபீடத்திலே காணிக்கை வைத்த பின் பொய் சொன்னாங்க, வஞ்சித்தாங்க, செத்து விழுந்தான். புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. நீ பலிபீடத்தை நிற்கும் போது பரிசுத்தமா வைக்கப்பாரு. வஞ்சகத்தோட ஒண்ணு வச்சுன்னா அடிச்சு போட்டுறாங்க. கடைசி கால சபை பரிசுத்தமா இருமானா அப்படியெல்லாம் நடக்கணும். சபையில மனம் திரும்பு, எச்சரிக்கிறார் தேவன். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. இப்படி செய்யணும், இப்படித்தான் ஊழியம் இருக்கணும், ஆராதனை இப்படித்தான் இருக்கணும், மியூசிக் அடிக்கிறது இப்படித்தான் இருக்கணும் சொல்லி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. நான் ரொம்ப ஆசை ஆண்டவருக்காக அப்படி செய்யணும். ஆண்டு அப்படி செயல்பட நான் பார்க்க விரும்புவேன். அப்படி ஒரு ஆராதனை தான் சபையில என் ஆண்டவர் மகிமைப்படுவாரு. அப்பதானே வெளிப்படுவாரு. அப்பதானே எசேக்கியேல் ராஜாவுடைய அந்த ராஜ்யம் நிலைத்திருக்கும். அப்பதானே அந்த ஊழியம் நிலைச்சிருக்கும். அப்பதானே பெரிய காரியம் செய்யலாம். சும்மா அக்கினியை ஊற்று, அக்கினியை ஊற்று எங்கிருந்து ஊற்றுவாரு? நீ ஆயத்தமாலே. பாட்டு படிக்கிற ஆயத்தம் அல்ல, மியூசிக் அடிக்க ஆயத்தம் அல்ல. யார
சந்தோஷப்பட்டு படிக்கணும். வாசிங்க அடுத்த 2-3 வாசகம். அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாக்கியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். அப்ப அதுக்கு ஏற்ற வாத்தியங்கள்லாம் பிடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்கத் தொடங்கினது. ஆராதனை போல அழகா இருக்கு. பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஆராதனை அழகா இருக்கு. நேர்த்து இருக்க வேண்டும். நம்ம ஆராதிக்கிற பரிசுத்தமான தேவனே, ஒரு நேர்த்தியா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் பயம் வரலையே இருக்கு. உண்மையா நிறைய பேருக்கு பயம் வராது, பயம் மாதிரி நடிப்பாங்க. தாழ்மை இருக்காது, தாழ்மை மாதிரி நடிப்பாங்க. தெரியும் அதெல்லாம் செல்லாத மகனே. கடைசி காலத்துல நீ பரலோக போக மாட்ட. யாரைய மாத்திர நீ வேஷம் போட்டு இருக்க, பரலோக போக மாட்ட. அடுத்த வருஷம் கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் பாடுறாங்க. பாட்டு கூட அழகா நேர்த்தியா பாட்டு படிக்கிற போது பூரிக்கைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகனப்படி செலுத்தி தீர் மற்றும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டார்கள். ஆமென். எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அந்த ஆராதனை. எல்லாரும் பணிந்து தேவனை ஆராதித்தார்கள். பலியிட்டு தீரும் போது ராஜா அவனோடு அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். ராஜாவும் சேர்த்து தலை குனிந்து பணியும் ஆண்டவர எல்லாரும் பிரதான ஊழியக்காரர்கள் எல்லாருமே தேவனை பணிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே சொல்லப்படுகிறது, பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்கள் லேவியர் நோக்கி, நீங்கள் தாவீதின் ஞானசாட்சிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். ஆமென். அழகா நேர்த்தியாய் தேவனை பணிந்து கொள்கிற பாடல்களை பாடி ஆராதனை செய்யணும். நம்முடைய பூட்டப்பட்டு கதவு திறக்கணுமா இருந்தால் இவரை வேலை செய்ய ஜோபனமா எங்களை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த செய்தியில் அநேகருக்கு அனுப்புங்க. ஊழியக்காரங்களுக்கு அனுப்புங்க. பாருங்க, வசனங்களை பாருங்க. சுயமா ஒன்றையும் பேசல, மாமிச எண்ணத்தோடு ஒன்றுமே பேசல. எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் வசனங்களை வைத்து தான் கர்த்தர் ஆவியான பேசியிருக்கிறார். தேவனுடைய தீர்க்க தரிசனமான செய்தி என்ன திருத்தத்துக்காக பேசுறார், என்ன சரிப்படுத்த பேசுறார். எத்தனை பேருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? என் தவறுகளை உணர்கிறேன் ஆண்டவரே. ஆராதனைகளை நான் செய்த தவறுகளை உணர்கிறேன் ஆண்டவரே. நான் துணிகரமாக செய்த இடங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய கோபம், என்னுடைய கசப்பு, என்னுடைய வைராக்கியம், பகைகள், மாமிசத்தின் உணர்வுகளை வெளிப்படுத்தின இடங்களை மன்னியும் ஆண்டவரே. அதனால தேவாலயம் பூட்டப்பட்டு இருக்கிறது. தேச துயரத்துக்கும் பழிப்புக்கும் நிந்தைக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அந்த நாட்களை மன்னித்தருளும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த சபையார் எல்லாரும் தங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு தேவ சமூகத்திலே பரிசுத்தமாக்கி ஆலயத்தின் அசுத்தம் எல்லாம் வெளியே போட்டதை போல நாம் எல்லாவற்றையும் வெளியே போட்டு வெளியே எரியப்பட்ட ஆண்டவருடைய பணிமுட்டுகளை உள்ளே கொண்டு வந்து பரிசுத்த அலங்காரத்தோடு வைக்க வேண்டும். காலத்திலே கர்த்தர் எல்லாரோடு பேசுகிறார். நீ அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிந்து கொள். நன்றி ஆவியானவரே. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? முழங்கால் படியிடுவோம். வீடுகளில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் ஊழிய செய்ய நீங்கள் விரும்பினா உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பயபக்தியோடு இரு மகனே. இவனுடைய சன்னிதான பரிசுத்தமாக இரு. ஒரு தீர்க்கதரிசி நடத்துறதுக்கு பாரு. அந்த நடத்துகிற தீர்க்கதரிசியா இருக்கணும். நல்ல ஞான திருஷ்டிக்காரனா இருக்கணும்.
அனுபவசாலியோடு இருக்கணும். இந்த ஆராதிக்கிற மனுஷன் ஆராதனை எப்படி நடத்தணும் சொல்ற ஊழியக்காரன் சொல்றானா, இப்படி இந்த நேரத்துல நின்று அந்த இடத்துல நின்று அந்த ஆராதனை செய். தாறுமாறாக்காதீங்க. தேவனுக்கு கொடுக்கிற நேரம் காலங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் நேர்த்தியா பாடணும், நேர்த்தியா வாசிக்கணும், அழகா இருக்கணும். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே சர்வாங்கம் தகனப்படுகிறோம். ஆண்டவரே தூபம் காட்டுகிறோம். விளக்கு அணைக்கப்பட்டு கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் குற்றங்களை நீர் மன்னியும். எங்கள் குற்றங்களை நீர் மனதில் வைக்காதலும் ஆண்டவரே. எங்கள் தவறுகள் குற்றங்கள் மீறுதல்களை மன்னித்து இந்த நாட்கள் எங்களை பரிசுத்தமாக்கும். ஊழியத்தை செய்ய வைராக்கியத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே எங்களை வழிநடத்துவதை விரும்புகிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எங்களோடு தொடர்பில் இருக்கிற இலங்கை தேசம் வெளிநாடுகளுக்கு அத்தனை பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே பரிசுத்த அலங்காரத்தோடு நுழையத்தக்கதாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தினால் அதுக்கு தடைப்படுகிற சகல போராட்டத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் மறைவதாக, நீங்குவதாக, அசுத்தங்கள் வெளியேறுவதாக. தேவன் பரிசுத்தமாக்குவீராக. என் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம், என் ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம், என் ஆண்டவருக்காக இருக்கிற ஒரு வைராக்கியம். அபிஷேகத்தை கொடுப்பீராகப்பா. எல்லாரும் ஆசிரியத்து சரீர பலவீனங்கள் போராட்டங்களை நீக்கி ஆவி ஆத்தும சரீரங்களே தெய்வீக சுகம் விடுதலை பலன் தேவனால் உண்டாவதாக. அற்புதங்களை செய்தது சபைகள் ஆசீர்வதியும். சபை திறக்கப்படும் போது என் தேவனுடைய மகா பெரிய மகத்துவமான மகிமையான தேவ பிரசன்னம் சபைகளை ஓடுவதாக ஆசீர்வதித்தல்ல. பிள்ளைகளை ஆசிர்வதி. இனிமேல் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி பார்த்து உண்மையாய் நின்று கொள்ளுதவி செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மாலை ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். ஒரு மணித்தல் முழங்கால் ஜெபம். தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். எதிர்பார்ப்போடும் பரிசுத்த அலங்காரத்தோடு வாருங்கள். தேவன் நடத்துவாராக. ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே